பிசாசுடைய எய்மு குறிக்கோள் எல்லாம் என்ன? மனது. ஆனால் ஆவியானவர் எங்கே தெரியுமா ஒர்க் பண்ணுறாரு? மனது. ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் மனதில். இப்போ மனசில் அவன் ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான், அவர் எண்ணத்தை போடுறான். மனசை போட்டு அவிசுவாசத்தையோ பயத்தையோ ஒரு குழப்பத்தையோ கீழே வர்றப்போ ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே வந்துச்சு. அதாவது சில சமயம் ஒரு வெறுப்பான எண்ணம் வரும். வெறுப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். சில சமயம் என்னடா அது, நானும் ஜாப் பண்ணிக்கிட்டு தான் பார்க்குறேன், ஒன்றும் நடந்தது இல்லை. இதெல்லாம் பிசாசு. மனதை கெடுக்கிறது அவர் வேலை. ஆகவேதான் நமக்கு உதவி செய்ய, மனதின் பகுதியிலே உதவி செய்ய ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் டெய்லி நீங்கள் சொல்லணும், இன்னைக்கு ஆவியானவரை என் மனதில் உங்கள் உதவி வேணும். இன்னைக்கு ஆவியானவரை என் மனது உலகத்தின் பிரகாரம் சொல்கிறேன் நேர்மறையாக இருக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் என் மனதில் வேத வசனங்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும். அப்படி என்ன வர்றப்பலாம் ஆவியானவரை என் மனதின் பகுதியில் இன்னைக்கு நீங்கள் உதவி செய்யணும், வேத வசனத்தை எனக்கு ஞாபகம் மூட்டணும் அப்படின்னு ஆவியானவர் உதவியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லி ஆவியானவரிடம் உதவியை நீங்கள் நாட வேண்டும், கேட்க வேண்டும். வெரி சிம்பிள். முடியுமா இல்லையா? கேட்கலாமா இல்லையா? ஓவர் திங்கிங் வேணாங்க. யாரோ ஒரு சில பேர் ஓவர் திங்கிங்கில் இருக்கிறீங்க. அதிக நாணம் கூட செழிப்பு இழப்புன்னு சொல்கிறப்ப எதுக்கு வீணாக ஓவர் திங்கிங்கில் இருக்க? இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னாவே அது ப்ராப்ளத்தோட கனெக்ஷன் பண்ணது. ஸ்பிரிட் திங்கிங், பேட் திங்கிங்னா அது ஆவியோட கனெக்ஷன் பண்ணது. அப்போ ஓவர் திங்கிங், யார் ஓவர் திங்கிங்கில் இருக்கிறீங்களா? நோ பிரதர், நோ சிஸ்டர், நோ யூத், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நோ ஓவர் திங்கிங்லாம் வேணாம். பேசாமட்ட விட்டுரு. எதுக்கு ஓவராக திங்க் பண்ணி மூச்சு அடித்து மூச்சு மேல் மூச்சு வாங்கி கீழ் மூச்சு வாங்கி டயர்டாகி இதெல்லாம் ஓவர் திங்கிங்கில் வர்றது. ஏமேன், சில பேர் வாயை திறந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. சில பேர் வாயை திறந்து சொல்லாமல் உள்ளே அடக்கி அப்புறம் உள்ள அடக்கி அப்புறம் மூச்சுலாம் வரும். ஓவர் திங்க் பண்ணாதப்பா. பி ரிலாக்ஸ் சொல்லுங்க, பி ரிலாக்ஸ், ஃப்ரீயாக இருங்கன்னு. நம்ம டாடி நல்லவருங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராகன்னு சொல்லுங்க.